வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாங்க. நாம் இப்போ கார்லிக் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தயிர் லேசாக 2 ஸ்பூன் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இது சீக்கிரம் சாஃப்டாக வேகும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன். ஜீரகம் போட்டுக்கிட்டேங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். எல்லாம் சேர்ந்து பொரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி 1 போட்டுக்கோங்க. ரொம்ப வெங்காயம் தக்காளி தேவையில்லை இந்த சிக்கனுக்கு. நல்லா வெங்காயம் வதங்கந்தான் தக்காளி போட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்ந்தாப்பில் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி, பூண்டு 20 பல் தோல் உரித்து வச்சுக்கணும், அதையும் சேர்த்து போட்டுக்கலாங்க. பூண்டு தட்டியும் போட்டுக்கலாங்க. நான் முழுசாக போட்டுக்கிட்டேன். டெலிவரி ஆன லேடிஸ்க்கு இந்த சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த மசாலாவும் இதில் சேர்க்கலை. சிக்கன் கலந்து வச்சுருக்கோம்ல தயிரில், அதை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற லேடிஸ்க்கும் இந்த பூண்டு சிக்கன் நல்லா இருக்குங்க. நிறைய எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா சிக்கன் வதக்கும் போதே வெந்துடுங்க. மிளகாத்தூள், ஹோம்மேட் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். எல்லாம் சேர்ந்தாப்பில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லா சாதத்துக்கும் இந்த சிக்கனை தொட்டுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டேங்க. மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா வெந்துடும் சிக்கன். நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள். நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிக்கன். பெப்பர் எடுத்துக்கோங்க. பெப்பர் பொடி பண்ணி போட்டுக்கிட்டேங்க. பூண்டு பெப்பர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பெப்பர் பொடி பண்ணி போட்டுக்கிட்டேன். நல்ல வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக. நல்லா ஃப்ரை மாதிரி வருது பாருங்கள். கலரி விடுங்க. இது தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா சிக்கன் வெந்து ஃப்ரை ஆயிடுச்சு. பூண்டு முழுசாகவே இருக்குது பாருங்கள். நல்ல வாசனையாக இருக்கும் இந்த கார்லிக் சிக்கன் ஃப்ரை. கொத்தமல்லி இலைங்களை தூவிக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கார்லிக் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.